ஏஷியன் மேகிஸ் ஸ்ப்ரெடோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த உல்ஃபு கூட ஒருத்தரை வந்து குத்தி தண்ணிக்குள்ளே போட்டிருக்குமா, அதான் அந்த லூசியோட அண்ணனோட டிரைவர் வந்து இப்படி பண்ணியிருக்குமா. பார்த்தா அவர் வந்து எப்படியோ நீந்திக்கிட்டு வெளில வந்துட்டார். அவர்கிட்ட வந்து ஏதோ கையில் கட்டியிருப்பாரு, அதனால தான் அவர் உயிர் பொழைச்சாராம். அப்போ தான் பார்த்தா அங்கே வந்து அந்த சூனியக்கார் நிற்கிறாங்க. நான் ஏதோ பணம் தான் கிடக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சூனியக்கார். அடுத்து நம்ம லூசியை தான் கட்டுறாங்க. அவளுக்கு உடம்பு சரியாயிட்டு போல எந்திரிச்சிட்டு அவங்க அண்ணனுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அங்கேருந்து சிசம் ஓடி வரா. பார்த்தா வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்போ பார்த்துட்டு லூசி வந்து அண்ணனை பிடிச்சி கத்துறா. எனக்கு தான் உன் உதவியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறத்துக்கு நீ பணம்லாம் போடுற அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த அண்ணனும் ஒன் டைம் பணம் இல்லை, வேற யாரும் கொடுப்பான், அண்ணனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. அப்புறம் அங்கேருந்து லூசி நான் போய் கிளம்ப போகிறேன், நீனு போய் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனை சொல்லிட்டு போகிறா. போன எபிசோடில் கூட அந்த ப்ரொஃபஸருக்கு பின்னாடி ஒரு புக்கெல்லாம் பெறலும் யாரோ வந்த மாதிரி கட்டியிருப்பாங்களா, அந்த ப்ரொஃபஸர் தான் கட்டுறாங்க. பார்த்தா அவர் மயங்கி போய் கிடக்குறாரு. நர்ஸு தான் வந்து மேஜிக் பண்ணி அவருக்கு வந்து திருப்பி மேஜிக் பவரை கொடுத்து அவரை முழிக்க வச்சுருக்காங்க. அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க, எலியஸ் மட்டும் அவனோட மேஜிக் பவரை கொடுக்கலன்னா உங்களுக்கு நேரம் உயிரை பழச்சிருக்க முடியாது, அந்த நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அங்கே கார்டன் பக்கம் மயங்கி விழுந்து கிடந்தீங்க, அங்கே யாராச்சும் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவர் யோசிச்சு பார்க்குறாரு, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட உன் மேஜிக் எனக்காக யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு எலியஸும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கடுத்து நம்ம சிசையை தான் காட்டுறாங்க. இவ வந்து அந்த லூசி இருக்கால, லூசியோட அண்ணனை வந்து அனுப்பிச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. காரக்கிட்ட வந்துடுறாங்க. பார்த்தா அங்கே இருந்த பாடி கிடக்கணும், அதான் அந்த டிரைவர் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்போ பார்த்தா அந்த உல்ஃப் வந்துடுது. இங்கே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா கடைசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவங்க எது லூசியையும் லூசியோட அண்ணனையும் தான் சொல்லுது. இவங்களை தெரியும் போல அவன் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். உனக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பே. அது வந்து லூசியை அடிக்கலான்னு வரப்போ அண்ணன் குறுக்கில் வந்து அந்த அடியை வாங்கிக்கிறான். செமையாக வயிற்றுல குத்தி விட்டுருது நகத்தை வச்சு. அப்போ தான் அந்த உல்ஃப் வந்து லூசி பார்க்குறா. இவளுக்கு முன்னாடியே அதை தெரியும் போல். அப்போ தான் அந்த சிசை குறுக்கையில் வந்துடுறா, ரூத்தும் வந்துடுறான். அப்போ தான் அந்த உல்ஃப் சொல்லுது, இங்கே பாரு நீ வந்து குறுக்கையில் விடாத, உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே இன்னொரு உல்ஃப் வந்து நம்ம ரூத்தை அடிச்சிருது. அவ்வளோதான், ரூத் வயிற்றுலேயே கிழிச்சு விட்டுருது. அவன் போய் கீழே விழுந்துடுறான். இப்போ சிசை பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பக்கம் ரெண்டு உல்ஃப் இருக்குது, எப்படி சமாளிக்கிறது. பார்த்தா இது வந்து எலிஸுக்கும் தெரிஞ்சிருது, நம்ம சிசைக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ பார்த்தா இவங்க மூணு பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க, லைப்ரரிக்கு ஓடுவோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த உல்ஃபும் இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. கரெக்டாக அங்கே எலிஸ் வந்துடுறான். சிஜியை பார்த்து எலிஸ் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த உல்ஃபும் பார்த்துட்டு இருக்கு, இவன் ஷேடோ அப்படிங்கிற மாதிரி எலிஸை பற்றி சொல்லிட்டு இருக்கு. ஷேடோ வச்சு இவன் வந்து அடிக்கலான்னு பார்க்குறான். இதுங்களால அடிக்கவும் இல்லை, ஏன்னா அது வெறும் ஷேடோ தானே. அப்படியே ஒரு உல்ஃபு மட்டும் இவனை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா இன்னொரு உல்ஃபு லூசி கிட்ட வந்துடுது. அப்போ தான் லூசி கத்துறா, நீ தானே அன்னைக்கு வந்தவன், சின்ன பிள்ளையில இவங்க குடும்பத்தையே கொண்டது இந்த உல்ஃபு தானே, நீ தானே கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில இந்த உல்ஃபை பார்த்துருக்கா. அப்போ தான் அது சொல்லுது, நாங்கள் வந்து அப்பா வந்து எங்கள் வேலையை சரியாக செஞ்சு முடிக்கல, ஆனால் இன்னைக்கு முடிச்சிரும், ஏன்னா இவளை கொல்லலையா, அதை தான் சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு கை வாங்குறப்ப நம்ம சிசே வந்துடுறா. அதோட என்னன்னா லூசியால் அவளோட மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியல. அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காளா. சிசே குறுக்கையில் வந்துட்டு இப்போ எப்படி தப்பிச்சு போகிறது இந்த உல்ஃபுக்கிட்ட இருந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் சிசையோட உள்ளுணர்வு சொல்லுது, உனக்கு தெரியும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதுதான் சிசைக்கு ஐடியா வருது. ஏன்னா வந்து முன்னாடியே சிசே எலியஸும் ஒரு போஸ்ட்மேன் கூட சேர்ந்து ஷார்ட் ரூட் வழியாக இந்த காலேஜுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா, ஒரு மர்ம குகைக்குள்ளே. அது மாதிரி தான் இப்போ அந்த இடத்த தான் ஓப்பன் பண்ணுறா. செவத்தை தொட்டோன்னே அது ஓப்பன் ஆயிரும். இப்போ என்னன்னா முன்னாடி காணிக்க கொடுத்தவங்களால மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ என்னன்னா ரூத் வந்து லூசியோட அண்ணனை தூக்கிக்கிறான், சிசே வந்து லூசியை திட்டிக்கிறான். இவங்க வந்து இந்த கோகுலில் போயிட்டு இருக்காங்க. இந்த லூசி கேட்டுட்டு இருக்கா, எங்கே போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. இவ சொல்றா, என்ன நடந்தாலும் சரி பேசாத, கண்ணை திறக்காத, அமைதியா இரு, நான் எல்லாத்தையுமே அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோகுலில் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு உல்ஃபுன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னடா உள்ளே போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம எலியஸ் வந்து ட்ரிக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போங்க போங்க உள்ளே போகிறதுனா போங்க, அந்த அண்ணன் தங்கச்சி பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இந்த உல்ஃபும் உள்ளே ஓடி ஆரம்பிக்குது. ஏன்னா எலியஸுக்கு தெரியும் கான்ட்ராக்ட் இல்லாத யார் உள்ளே வந்தாலும் அந்த மான்ஸ்டர் வந்து திணுபுடுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிசாவும் ரூத்தும் அவங்க ரெண்டு பேரும் தூக்கி விட்டு உள்ளே ஓடியாந்துட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு. வந்துட்டு இதுங்க கேட்குதுங்க, நீ வந்து போகிறதுக்கான அந்த இது காணிக்க கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரல, நான் வந்து இன்னொரு நாள் வரப்போ உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதுங்க கேட்குது, எக்ஸ்ட்ரா யாரோ வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இல்லை இவங்கெல்லாம் லக்கேஜ் தான், நான் தூக்கிட்டு தானே போகிறேன், அதனால இன்றைக்கி மட்டும் விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப அந்த உல்ஃபுங்க வந்துடுது. வந்துட்டு சிசேவோட கையை கிழிச்சிட்டு வந்து உழுக இவன் வந்து சிசேட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த உல்ஃபு உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, அண்ணன் தங்கச்சி மட்டும் விட்டுட்டு நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சிசேட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அந்த மான்ஸ்டர்லாம் சுத்து போட ஆரம்பிக்குது. இந்த ஆள் வந்து கான்ட்ராக்ட்லேயே இல்லை, புதுசாக யாரோ உள்ளே வந்திருக்கா, அப்பன்னா இது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து அந்த லேடி உல்ஃப் வந்து கடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ தான் இன்னொரு உல்ஃபு வந்துட்டு கத்துது, என் ஒய்ஃப் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இது ரெண்டுமே ஹஸ்பண்டோட ஒய்ஃபா. இப்போ இந்த மான்ஸ்டர் எல்லாம் போட்டு அந்த ஒய்ஃப் உல்ஃபை கடிச்சிக்கிட்டு இருக்க, இந்த ஹஸ்பண்ட் உல்ஃபும் வந்துடுதா, இதையும் போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அங்கே வந்து எலிஸ் வந்துடுறான்.
இப்போ இந்த எல்லா மான்ஸ்டரும் புதுசாக இற கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடிச்சு அது தின்னுட்டு இருக்குங்க. அப்போ தான் வந்து இந்த ஒய்ஃப் wolf வந்து கத்துது, நான் போயாகணும், நான் உதவி செஞ்சாகணும், நான் போயாகணும், நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கத்த சிசைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்லாம் நிப்பாட்ட சொல்லிடுறேன், நிறுத்துங்க, கடிக்காதீங்க, நான் வேணா இவங்க வந்ததுக்கும் சேர்த்து உங்களுக்கு காணிக்க எடுத்துகிட்டு வந்துடுறேன், விட்டுருங்க இவங்க எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அந்த மான்ஸ்டர் கேட்குது, மனுஷனை எடுத்துட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. உடனே சிசை சொல்கிறா, இல்லை அது மட்டும் என்னால் முடியாது, மாடோ ஆடோ எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு வரேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, இன்னைக்கு மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் திருப்பி வரப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதுங்களும் பார்த்துட்டு சரி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த உல்ஃபெல்லாம் விட்டுட்டு அதுங்க எல்லாம் கிளம்பி போயிடுது. அப்போ இந்த லேடி உல்ஃப் என்ன பண்ணுது, ஹஸ்பண்ட் உல்ஃபோட தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சோகமாக நடந்து வந்துருக்கு. இப்போ சிசையோட டீம் அப்படியே வெளில வந்துடுறாங்க. பார்த்தா அங்கே தான் அந்த சூனியக்காரி இந்த இவரோட டிரைவர் இருக்கார்ல அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கா, நல்ல வேலை நீ உயிர் பழிச்சிட்ட போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த எலிஸ் வந்து அந்த சூனியக்காரி பேர் வந்து மாறி அவங்கள்ட்ட கேட்குறா, இது மாதிரி நான் ஒரு விஷயத்தை பற்றி உன்கிட்ட கேட்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிருந்தான். இங்கே வந்து சிசையாவையும் லூசியோட அண்ணனையும் தான் கட்டுறாங்க. சிசை வந்து லூசி அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருக்கா, இது மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. இப்போ தான் அந்த அண்ணன் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன பிள்ளையா இருக்கப்ப லூசி சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த அண்ணன் அப்பயே வந்து வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அவள் வந்து அழுதுட்டு இருப்பா, ஏன் என்ன போகிற, எதுக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு லூசி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே போகிறவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ இன்னும் கிளம்பலையாடா, கிளம்பு, நீ இருக்கனால எங்கள் குடும்பத்துக்கு தான் அவமானம், ஏன்னா அந்த இவனுக்கால மேஜிக் யூஸ் பண்ண முடியல, அதனால வந்து இவனை வந்து குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ குடும்ப பேரை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. இது எல்லாத்தையுமே லூசி கேட்டுட்டு அதனால தான் போறியா, அதோட லூசி இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா லூசியால நல்லா மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது, அவருக்குனால எங்கள் குடும்பமான போகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போயிடறாங்களா. உடனே லூசிக்கு ரொம்ப சோகமாயிருது. அப்போ வந்து அண்ணன் நம்மளால தான் வெளில போகிறான், நம்ம மேஜிக் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் அண்ணனை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையாயிடுறா. அவங்க அண்ணனும் எதுவுமே சொல்லலையா, அப்பயே அங்கேருந்து ஓடிட்டு அழுதுட்டு வந்து ரூம்லேயே படுத்துருக்கா. ஒரு வாரம் ஆயிடுது, ரூமை விட்டே வெளில வரலையா. அப்போ வந்து அவங்க அண்ணன் கூட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அண்ணன் வந்து பாசமாக இருந்தானே இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக தான் இருப்பா. அப்போ தான் பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்கும், ஸ்பைடர்ஸ்லாம் இவளை கூப்பிட்ற சவுண்டு. வந்து பார்த்தா அப்போ தான் இவள் குடும்பமே வந்து இறந்து கிடப்பாங்க, எல்லாருமே கொண்டு வச்சிருப்பாங்க. இது வந்து சிசை கூட விஷயத்தில் பார்த்துருப்பாளா, இதை தான் பார்த்துருப்பான். இவள் வந்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா மூலையில் ஒரு குட்டி பையன் மட்டும் உட்காந்துருப்பான், அது யாருன்னே தெரியல. இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு லூசி பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உல்ஃப் நின்றுட்டு இருப்பான், அந்த உல்ஃப் தான் எல்லாருமே கொண்டு இருப்பான். அப்படியே லூசி பார்த்து பயந்துட்டு இருப்பா. அப்போ தான் கட்டுறாங்க அண்ணன் வந்து வந்திருக்கான். ஏன்னா அந்த லூசி ஒரு வாரமாகுது வெளியே வரல, இவள்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் வந்து திருப்பி ஒன்று கூப்பிட்டுருக்கோம், ஒதுக்கியே வச்சுட்டாங்க, இப்போ மட்டும் திருப்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க, லூசி மட்டும் உட்காந்துருக்கா. அப்போ தான் வந்து இவனும் பயந்துடுறான். இந்த பிரச்சனையை பற்றி தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க, வெப்ஸ்டர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இதுதான் அது. அப்போ தான் வந்து சிசைட்ட சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து எதுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னே தெரியல, ஏன்னா வந்து அவங்க எதுக்காக வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா இந்த குடும்பத்தால் வந்து நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படியே புக்கை வந்து அச்சடிக்க முடியுமா, அது திருடத்துக்கு வந்தாங்களா, ஸ்பைடர்ஸ் எடுக்க வந்தாங்களா, அது மாதிரி மோட்டிவே தெரில. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா ஸ்பைடர்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதோட எல்லாரும் என்ன ரூமர்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இவன் வந்து குடும்பத்துலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களா, அதனால இவன் தான் ஏதோ ஸ்பையை அரேஞ்ச் பண்ணி இவங்க குடும்பத்தையே கொல்ல விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பரவ ஆரம்பிச்சு தான். அதோட வந்து அப்படி நான் பண்ணுறதா இருந்தால் லூசியும் என் கூடயே நான் கூட்டு போயிருப்பேன்னா ஏன் அவளை அங்கேயே விட்டுருக்க போகிறேன். ஆனால் வந்து லூசி என்னை நம்பவே இல்லை, லூசியும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கலாம், அண்ணன் தான் வந்து அந்த உல்ஃபை வச்சு நம்ம குடும்பத்தை கொல்ல பண்ணிட்டான், நம்மளை வச்சிருக்கிறது எதுக்குன்னா இந்த குடும்பத்தில் இருக்க அந்த வேலையை இந்த சொத்தெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்மளை வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் லூசியும் இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தாலாம். அதை தான் அண்ணனும் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட அவங்க ஏன் அன்னைக்கு லூசியை மட்டும் விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரில. எப்படியோ அது எல்லாமே அன்னைக்கு முடிஞ்சிட்டு இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையில் லூசியை பார்த்துக்கிறேன், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையுமே லூசி வெளில நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஏன்னா இவ்வளோ நாள் அண்ணனை தப்பாக தானே நினச்சிக்கிட்டு இருந்தா. அடுத்து நம்ம எலியஸ் தான் கட்டுறாங்க. அவங்க கூட அந்த மாதிரி இங்கே சூனியக்கரை கூட்டு வந்திருப்பானா அவனுக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மயங்கி கிடக்கிற அந்த ப்ரொஃபஸரை தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவரோட மேஜிக் பவரை யாரோ உறிஞ்சிருக்காங்க, இன்னும் உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, எப்படி அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் எலியஸ் கிட்ட இருக்கான். இதே சிம்டத்தோட 2 பேர் இன்னும் மயங்கியிருக்காங்க, அவங்களுக்கும் இது மாதிரி ஏதாச்சும் சாபம் இருக்கா இல்லாட்டி இது எதுவும் நோயா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்கள்ட்ட கேட்குறான். சரி நான் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இவங்க இந்த தடவை உள்ளே வந்துடுறாங்க. அந்த மேஜிக் போகிற இடத்துக்கு வந்து பார்த்தா கருப்பாக ஒரு உருவம், பெரிய ரெட் கலர் கண்ணு. பார்த்தோன்னே இவங்க பயந்து வெளில வந்துடுறாங்க. நான் முன்னாடி பார்த்த மாதிரியே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக அந்த புக்கை படித்தேன், ஆனால் அப்போ கூட என்னால் படிக்க முடியல, அது வந்து
ரொம்ப இதாக இருந்துச்சு, பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, உன்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு தொலைஞ்சு போன புக்கு எலியஸ் கூட எடுத்து படித்தான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அந்த புக்கு தான். அந்த புக்கை யூஸ் பண்ணி தான் யாரோ இங்கே இருக்கவங்களோட மேஜிக் பவர்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஏதோ பெருசாக பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எலியஸ்ட்டை. அப்படியே நம்ம சிசேவையும் லூசியையும் தான் காட்டுறாங்க. லூசி வந்து சிசேட்டை கேட்டுட்ருக்கா, நீ எதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆபத்து இருக்கப்ப எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. அதான் லூசி கேட்குறா, சரி எங்களுக்கு உதவி செஞ்ச, அந்த உல்ஃபுக்கு எதுக்கு உதவி செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, அவங்களுக்கு குழந்தை இருக்குது அவங்க சொன்னாங்கல்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லூசிக்கும் வந்துடுது, அந்த உல்ஃபு தான் என் மொத்த குடும்பத்தையும் கொண்டது, அவங்களுக்கு போய் உதவி செஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கோவப்படுறான். ஏன்னா இவளுக்கு இருக்கு நானே மொத்த குடும்பத்தையும் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சிசை யோசிக்கிறான். நான் வந்து அதை யோசிச்சு பார்க்கணும் இன்னொரு தடவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காளா. சரி, ஆனால் உன்னால தான் இன்னைக்கு வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, யார் உண்மையாக வந்து எங்கள் குடும்பத்தை கொண்டாங்க, அந்த அண்ணனை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தால, அதனால நான் உனக்கு எப்போதுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லூசி நடந்து போகிறான். போகிறப்ப அவளுக்கு தலை செம்மையாக வலிக்குது. அவ்வளோதான், அப்படியே கீழே விழுந்துடுறா. இந்த சிசையை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கா லூசி, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த சீனில் கட்டுறாங்க பிள்ளைமேலாவோட வீடு. அங்கே பார்த்தா அந்த பாட்டி, பிள்ளைமேலாவோட பாட்டி, அந்த பாட்டி தான் நின்றுட்டு இருக்கு. அந்த பாட்டி கிட்ட வந்து அந்த பறவை பேசிகிட்டு இருக்குது சொல்லுது போல். இந்த பாட்டி கேட்டுட்டு சரி அப்படியே பண்ணு, அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. இந்த கிழவி தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு போல். நம்மளுக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியும்.